ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆப்பு வச்ச மாதிரி ரோகிணி மயக்கப்பட்டு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. ஆனால் அதுதான் டிஸ்கஷனாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜிட்ட அவங்க அப்பா எவ்வளவோ விஷயத்தில் நீ தப்பு பண்ணியிருக்க, எவ்வளவோ தப்பு சொல்லியிருக்க, எவ்வளவோ திருடியிருக்க, என்னென்னமோ செஞ்சுருக்க, அதெல்லாம் விடு. இது ஒரு குழந்த மேட்ரு. எப்படி உங்களுக்குள்ள இந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா, இல்லை அந்த பிள்ளை பொய் சொல்லுதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு மனோஜ் வந்து திரும்ப திரும்ப இல்லைப்பா, எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, எதுக்காண்டி இவ இப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியலைப்பா, எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இவர் சொல்கிறது தப்பா ரைட்டான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஆம்பளை ஆளுங்க ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தப்பை மறைக்கிறதுக்காண்டி அவங்க மேலே இருக்க தப்பை பொம்பளையாள் மேலே திணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ மனோஜ் சொல்லியிருக்காரு. கமெண்டில் சொல்லுங்கள், இவர் பண்ணுறது தப்பா, மனோஜ் பண்ணுறது தப்பான்னு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, முத்துவோ மீனாவோ எல்லாரும் சொல்கிறாங்க ரோஹிணி கெட்டவங்க தான், ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எங்களுக்கு எண்ணம் இல்லை, பொய் சொல்லாமல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆளுக்கு என் மயனை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, என் மையன் அப்படி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திரும்ப திரும்ப அவங்களுக்கு வாளுரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா இருக்க சப்போர்ட்டில் இவருமே பொய்யை மேலும் மேலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. கடைசியாக நான் ஒன்றுமே செய்யலை, இதுக்கு மேலே என்னைய பேசாதீங்க, அம்மா நீங்கள் ஒருத்தர் என்னை நம்புறீங்களே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு மனோஜ் வாசல்லேருந்து யோசித்து பார்க்குறாரு. ஐயோயோ, எலி பிடிக்க போயிட்டு நம்ம தேவையில்லாமல் இந்த விஷயத்த பண்ணி விட்டுட்டோம், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்போம், 5,00,000 கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு பணக்கார பொண்ணோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். தேவையில்லாமல் ரோஹிணிக்கு இந்த தப்பை பண்ணனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, ஐயோ இனி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் ரோஹிணி கூட வாழையில் இனிச்சு கடந்துச்சான், இப்போ ரோஹிணிகிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னையும் இப்போ கனகா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். இது வந்து தப்பா ரைட்டான்னு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு போயிருங்க.